அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 11/12/2025. சப்தமி திதி மதியம் 1:57 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:55 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 3:55 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? ஓவியம், நடனம் மற்றும் இசை பயில, மாடு வாங்க, உணவு வியாபாரம் தொடங்க, மருந்துண்ண, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சற்றே உணர்ந்தோர் சிற்றோடை போல சலசலப்பர், முற்றிலும் உணர்ந்தோர் ஆழ்கடல் போல அமைதியாக இருப்பர். ஆமாங்க, சிற்றோடை போல் சில நேரங்களில் சிலர்கிட்ட நீங்கள் பேசினாலும் பல நேரங்களில் ஆழ்கடலை போல அமைதியாகவும் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஞானியாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். சொந்த ஊர் திருவிழாவெல்லாம் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. உறவினர்கள், நண்பர்களால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சின்ன சின்ன மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இந்த போட்டியான உலகத்தில் அவங்க சாமர்த்தியமாக வாழ்ந்துருவாங்களா, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி வசதி வாய்ப்போடு வாழணுமே அப்படின்னு இறைவன்ட்டையும் இன்றைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்கள் அறிமுகமாகுவாங்க. ஆனால் ஏழரசை நடக்கிறதுனால பங்குதாரர்களை சேர்க்கும் பொழுதோ அல்லது வேலையாட்களை வேலைக்கு வைக்கும் பொழுதோ கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் இருக்குது. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால பொதுவாகவே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. முன்கோபம் மற்றும் சில படபடப்பாக பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் மறதியால் சின்ன சின்ன தொந்தரவுகள் போகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கண்ணீரை கடந்து வரும் கவனமும், கோபத்தை கடந்து வரும் மௌனமும்,
அவமானங்களை கடந்து வரும் நிதானமும் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் நிதானத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க. எத்தனையோ விதங்களில் நீங்கள் கோபப்பட்டு அவசரப்பட்டு சிலதெல்லாம் நம்பியெல்லாம் ஏமாந்துருக்கீங்க. அதெல்லாம் அனுபவப்பட்டதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கிறீங்க. அந்த நிதானத்தை பயன்படுத்தி நிதர்சனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடும். எதை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அதே மாதிரி கூடுதல் அறை அமைக்கிறது, மராமத்து பணிகள் செய்கிறதுன்னு பரபரப்பாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. குடும்பத்தில் சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இங்கீதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய 3 கிரகங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன்னு முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வருங்க. குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. சனி பகவானும் லாபத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் புது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் கொடுக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை கடந்தோம், கடக்கிறோம், கடப்போம். அவ்வளோதாங்க வாழ்க்கை, இவ்வளோதாங்க வாழ்க்கையே. ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் நாம் கடந்து தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். கடக்காமல் எதுவும் இல்லை, முடிவு தெரியாமலும் எதுவும் இல்லை. அதனால தாங்க வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கடந்து வந்தோம்னா எல்லாவற்றிலும் நாம் ஜெயித்து காட்டலாங்க. நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நின்று கடமையை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. மற்றவங்கள சார்ந்திருக்காமல் சுயமாக சிந்திக்கணும், சுயமாக சம்பாதிக்கணும், சுயமாக நாம் செலவு செய்யணும், சுதந்திரமாக நாம் இருக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் எளிதாக நடக்கும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவு பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்குது. எதுவுமே எடுத்து வைக்க முடியலையே, கொஞ்சம் கொஞ்சம் இருந்த சேமிப்பு கூட கரைஞ்சி போச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அத்தியாவசியமான பொருள் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் திடீர்னு அனாவசிய செலவுகளும் கூடவே இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வலுவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. வரவேண்டிய அந்த வசூலாக வேண்டிய நிலுவைத் தொகைகள் அதெல்லாமே வசூலாகுங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, அணு அணுவாய் அனுபவித்து ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போவதும் அவசியமாகிறது. ஆமாங்க, வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா நாம் அனுசரித்து போக கற்றுக்கணுங்க. அடுத்தவங்களை எந்தளவுக்கு நாம் அனுசரித்து போக கற்றுக்கிறோமோ அந்தளவுக்கு வாழ்க்கையை அணு அணுவாக நம்மால் ரசித்து ருசிக்க முடியுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலுமே அனுசரித்து போகும் குணத்தை சமீப காலமாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கையில் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டாங்க. அதே மாதிரி மித்த குடும்ப விவகாரங்களையும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சில நேரங்களில் மூச்சு திணறலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால காற்றோட்டம் உள்ள இடங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹை ஆல்டிடியூடில் போய் உட்காராமல் இருக்கிறதும் நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக இருந்த சொத்து பிரச்சனைகள், சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகுங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அந்த இடத்த கொடுத்துட்டு கடனை அடைக்கிறது, இப்படி இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக திட்டமிடுவீங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அன்பாக பேசி எல்லோர் மனசுலையும் இடம் பிடிப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் காத்து கிடக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. மூழ்கினால் முத்தும் கிடைக்கும், மூச்சும் திணறும். ஆமாங்க, வெளியிலேருந்து நாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அன்பு நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. ஆனால் அதுக்குள்ளார போக போக தான், ஒருத்தவங்களோட நாம் போக போக தான் அந்த அன்புங்கிறது எவ்வளோ ஆழமானது, அதில் எத்தனை அற்புதங்கள் இருக்குது, அதே நேரத்தில் அதில் எத்தனை அவஸ்தைகள் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லா வகையிலும் அன்புக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதிகாரத்திற்கு வளைந்து கொடுக்காதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு களைப்பும் கொஞ்சம் இருக்குங்க. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது, அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறும். தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. ஆனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும். வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். அதே மாதிரி அதிகாரிகளுடனும் சின்ன சின்னதாக விவாதங்கள் கொஞ்சம் வரும்.
கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களிடமும் சின்ன சின்னதாக உங்களுக்கு சிரமங்கள் இருக்குங்க. அதனால் எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் நாம் மிதக்கலாம், ஆனால் தொலைதூரம் அதனால் கடக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க புரிதல் இருந்தால் தான் நாம் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக கடந்து எல்லா வகையிலுமே நாம் ஜெயிக்க முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க, வெளிவட்டாரத்தில் இருக்கிறவங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க, உறவுக்காரங்க எல்லாரையுமே துல்லியமாக புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. புதிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சிலர் ஊர் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால சிலருக்கு வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலையில் மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எத்தனை பெரிய சவால்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, பக்கபலமாகவும் இருப்பாங்க. கண்டகச்சனை நடந்துன்னு இருக்கிறதுனால மற்றவங்களை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரங்கள்லேயும் அனாவசியமாக மூக்க நுழைக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட பகை வேண்டாம். முடிந்த வரைக்கும் கூட்டுத் தொழிலுக்கு போகாமல் தனியாக நின்று ஏதாவது செய்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, செல்லும் பாதையில் மிகவும் கவனம் தேவை. பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும், ஆனால் சின்ன சின்ன கற்கள் தான் தவறி விழ வைக்கும். ஆமாங்க, இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் சில விஷயங்களை டீல் பண்ணுவோங்க. ஆனால் அதில் தாங்க நமக்கு சில சிரமங்கள்லாம் வரும். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எதிரியே கிடையாது அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அவங்க தான் நமக்கு பெரிய எதிரியாக மாறுவாங்க. அதனால தாங்க சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து அதை முடிக்கும் வரை கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் கம்பீரமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும்
வியாபாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது நமக்கு கெட்ட பேர் வந்துருமோங்கிற சின்ன பயம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச உதவி தான் செய்திருக்கிறோம். நம்மளை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இப்போ நம்மளையே குறை சொல்லின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நாம் எதுக்கு பயப்படணும், நாம் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ளார தெம்பும் தைரியமும் வர ஆகுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலிருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் சங்கடங்கள் அதெல்லாமே சரியாகி எல்லா வகையிலும் இன்றைக்கி சந்தோஷம் வந்து சேருங்க. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ்லேயும் இன்றைக்கி நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாடினாலும் மலர்கள் வாசம் தரும். உண்மையான அன்பு தொலைவில் இருந்தாலும் நேசம் தரும். ஆமாங்க, உண்மையான நண்பர்கள் வெளி மாநிலத்தில் வெளி மாவட்டத்தில் வெளிநாட்டில் இருந்தால் கூட நம்மளை மறக்காமல் இருப்பாங்க. நம்முடைய நலனுக்காக வேண்டிப்பாங்க, நம்முடைய வளர்ச்சிக்காக யோசிப்பாங்க. ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு சோர்வாக இருக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நீங்களும் உண்மையான அன்பு உண்மையான பாசத்தோடு நீங்கள் எல்லார்கிட்டையுமே நீங்கள் நடந்துப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாம் நல்லா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை சேர்ந்த நட்புகள் சுற்று வட்டாரங்கள் அதுக்கடுத்து சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உண்மையான நேசத்துடன் பாசத்துடன் பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு மனசில் பட்டதெல்லாம் பளிச்சுன்னு பேசுவீங்க. ஏற்கனவே நீங்கள் அப்படி தான். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூக்கலாக நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகுது. எது சாப்பிட்டாலும் சரியாக ஒத்துக்க மாட்டேங்குது. தூங்கி எழுந்தாலும் கூட தூங்கின மாதிரி ஒரு உடம்பில் ஒரு தெளிவு இருக்க மாட்டேங்குது. தூங்கி எழுந்தாலும் கூட ஒரு சோர்வு இருக்குது, களைப்பு இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி அதுதான் இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. வாக்கிங்லாம் இப்போ நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க, நல்ல வளர்ச்சி தான், பரவாயில்ல. ஆனால் மூச்சு பயிற்சியும் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. அதுவும் செய்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செய்கிறது நல்லது. தடாலடியாக சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு செயல்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். அது குடும்ப வளர்ச்சிக்கும் கொஞ்சம் உதவுவதாக இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வேஷம் போடும் உறவுகளும் விஷம் கக்கும் பாம்பும் ஒன்றுதான். ஆமாங்க,
நேராக முகத்துக்கு நேராக பளிச்சுன்னு சரிதான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா நாம் நம்ம வேலையை பார்த்துக்கலாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கூடவே இருந்து குழிவரிப்பாங்க, அன்பாக பேசுகிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் சகுனி மாதிரி நம்மளை கீழே தள்ளி மிதிக்கிறதுலையே குறியாக இருப்பாங்க. அதனால தாங்க பளிச்சுன்னு யார் பேசுகிறாங்களோ அவங்கள நீங்கள் நிறைய நம்புவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளாரே அப்படியே மனசுக்குள்ளார எதாவது வச்சுக்கிட்டு வெளிப்படையாக பேசாமல் ஆனால் வெளியில் வேஷம் போடுறவங்களை விரட்டி அடித்து விட்டு தனிமையில் இருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னாடி தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இப்போ சீக்கிரமாக நடக்குங்க. இந்த பேப்பர் கொண்டு வா அந்த பேப்பர் கொண்டு வான்னு ஒரு பேப்பராக கேட்டு வாங்கிட்டு ஆனால் லோனை மட்டும் சேங்ஷன் பண்ணாமல் இருக்காங்களேன்னு சொல்லி பேங்க் மேனேஜர் மேலே கொஞ்சம் கோவப்பட்டீங்க இல்லைங்களா? இன்றைக்கி அதெல்லாம் சாதகமாக முடியும். உங்களுக்கு வேண்டிய தொகையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு மனை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால நாம் சந்தோஷமாக இருக்கோமா இல்லை சங்கடமாக இருக்கிறோமா அப்படின்னு சில நேரங்களில் உங்களே கேட்டுப்பீங்க. சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பல நேரங்களில் ஏதோ சங்கடப்பட்டு ஏதோ தள்ளா போதுன்னு வாழ வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை ராகு கொடுத்துன்னு அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சந்திரன் 9ல் உட்கார்ந்துருக்கிறதுனால லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வெற்றி இருக்குது, சந்தோஷமும் இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும் சின்ன சின்னதாக செலவினங்களும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில் ஒத்தையாக மெதுவாக வருது. ஆனால் சங்கடம் மட்டும் 8 வழி பாதையில் வேகமாக வந்து துரத்துது. என்ன வாழ்க்கை இதுன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஒத்தையடி பாதையோ அல்லது 8 வழி பாதையோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட அனுபவங்களால் எல்லாவற்றையும் கடந்து வந்து செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் செலவுகளும் இருக்குது, அலைச்சல்களும் இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாக்குக்கு ஆசைப்பட்டு வெளி உணவுகளில் இன்றைக்கி இங்கே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் சங்கடங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், நேற்று இருந்த சில சிரமங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பழைய நண்பர் ஒருவருடன் சின்ன சின்ன விவாதம் வரும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட சின்ன சின்னதாக வந்து நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு வேலைச்சுமை ஒரு பக்கம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால தப்பே பண்ணாமல் நம்ம மேலே தப்பு தப்பாக பழிய சுமத்துறாங்களே
அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, நிறைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டவர்களும் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டவர்களும் அதிகமாக அவ்வளவாக யாரிடமும் பேசிக்கொள்வதில்லை. ஆமாங்க, அனுபவப்பட்டவங்கள்லாம் அலட்டிக்காமல் எப்பொழுதுமே இருப்பாங்க. வாழ்க்கையில் அடிபட்டவங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அமைதியாகவே இருந்துருவாங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதிகம் அடிபட்டதுனால அனுபவப்பட்டதுனால தாங்க அதிகம் அலட்டிக்காமல் அமைதியாக உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும், எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகனுக்கு மணமகள் ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க, தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் ஏதாவது இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி மறுபடியும் உறவு சிறப்பாக அமையுங்க. அதே மாதிரி பிரிஞ்சிருந்தவங்க ஒருத்தவங்க பேசாமல் இருந்தவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் வலுவாக இருக்கிறதுனால தடைபட்டிருந்த அரசாங்க வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றுக்காக ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நிம்மதியாக இருக்க முடியலையே, மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஜில்லென்ற மழையோடு வாழ்வதும் அன்பென்ற அழகான நண்பர்களோடு வாழ்வதும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாகும். ஆமாங்க, மழையால் எப்படி ஒரு சந்தோஷமும் அகமும் புறமும் குளிர்கிறதோ அதே மாதிரி நண்பர்களோடு நாம் சேர்ந்திருக்கும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அது ஒரு அலாதியான மகிழ்ச்சி தாங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மனதில் இருக்கும் பாரத்தை எல்லாம் இறக்கிவிட்டு நண்பர்களோடு உட்கார்ந்து பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், ஆசைப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. முடியாதுங்கிற விஷயங்களும் முடியுங்க. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும்.
தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்தை தன் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் மரியாதை கூடும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி பாடாப்படுத்துகிறாரு, இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து தூங்க விடாமல் தடுக்கிறாரு. என்ன செய்கிறதுனே புரியலேன்னு சில நேரம் யோசிப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்தீங்கன்னா சிரமங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு பெரிய மகான் எப்பொழுதுமே விநாயகர் அவர் வணங்கிக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் விநாயகர் அவள் படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. சீதக்கலவ செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட அப்படின்னு அவளும் படிச்சுட்டு இருப்பார். பல பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விநாயகருக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், பாடல்கள் இதெல்லாம் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாருங்க. எப்பொழுதுமே விநாயகர் பூஜை தான். மற்ற தெய்வங்களை விட அவர் விநாயகருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லின்னு இருப்பார். வாய் எப்போதுமே நம்ம மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருக்கும். விநாயகர் மந்திரங்களையும் சொல்லி கொண்டே இருப்பாருங்க. மீதி நேரத்தில் மௌனமாக இருப்பாருங்க. அவர் மனசுக்குள்ளார மந்திரங்களை சொல்லின்னு இருந்திருக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப மௌனமாகவே இருப்பாருங்க. மௌன சுவாமிகள் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மௌனமாக இருந்து வரக்கூடியவங்களை தன்னுடைய பார்வையாலேயே சரி செய்யக்கூடியவர் இந்த மகான். ஏன்னா இந்த மகானுடைய இயற்பெயரே பார்த்திங்கன்னா கணபதி சுவாமிகள், ஸ்ரீ கணபதி சுவாமிகள் தான் இந்த மகானுடைய இயற்பெயர். தன்னுடைய பெயருக்கு தகுந்த மாதிரி பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி அவரை இடைவிடாமல் வழிபட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அதுக்கு அடுத்ததாக விநாயகர் கோவில் எங்கே இருந்தாலும் உடனே வெடலை தேங்காய் போடுவார். அதாவது சிதறு தேங்காய்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சிதறு தேங்காய் இவங்க போட்டு உடைப்பாங்க, அடிப்பாங்க. அதனால் இந்த சுவாமிகளுடைய பேர் காலப்போக்கில் தேங்காய் விடலை சுவாமிகள் அப்படின்னு எல்லா மக்களுமே இவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த விநாயகர் கோயில் பார்த்தாலும் இப்போ போகிற வழியில் விநாயகரை பார்த்தா உடனே ஒரு தேங்காய் போடுவாங்க, சிதறு தேங்காய் போடுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய மகான்க. இந்த மகான் வர்றவங்களுக்கெல்லாம் ஞான தீட்சை கொடுத்துருந்தாங்க. நல்ல விஷயங்களை ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்கிறது. அப்புறம் தன்னுடைய முகத்துக்கு நேராக உட்கார வச்சு அவங்கள நேருக்கு நேராக பார்த்து அவர்களை பார்த்து அந்த நயன தீட்சை கண்களாலேயே தன்னுடைய ஸ்பரிசங்கள் மூலமாகவே வந்திருக்கிறவங்களுடைய கர்ம வினைகளை நீக்குவது. அந்த மாதிரி இந்த மகான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமும் இந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கு. சித்த மருத்துவமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் வர்றவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி உபாதைகள்லாம் இருக்குதுன்னா ஏதோ அவங்க கையில் கிடைக்கிறத தூக்கி தருவாங்க. அது பச்சளையாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், தூக்கி கையில் தருவாங்க. அதை சாப்பிட்றவங்களுக்கு உடனே குணமாகுது. அந்த மூலிகையால் அவங்களுக்கு அந்த நோய் விலகிச்சா அல்லது இந்த மகானுடைய அந்த தவ வலிமையால் அந்த நோய் விலகிச்சா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம். அதனால தான் ஏதாவது தூக்கி கையில் கொடுத்தாங்கன்னா அதை உடனே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மகானுக்கு தவ வலிமை இருந்தது. அந்த பச்சிலைக்கு வலிமை இல்லைன்னாலும் இந்த மகானுடைய கைப்பட்டதுனால அந்த பச்சிலைக்கு நோய் தீர்க்கும் வல்லமை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பினாங்க. அதே மாதிரி இந்த சுற்று வட்டார பகுதியில் இவங்க எல்லாருக்கும் நோயை குணப்படுத்தி எல்லாரையும் சிறப்பாக வாழ வைத்தாங்க. அதே மாதிரி மழை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மகானை போய் தரிசனம் செய்து எல்லாரும் வேண்டுவாங்க. இந்த மாதிரி மழை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மழை பொழியும். சேதாரம் ஆகிற மழையாக இருக்காது. செடியுடைகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல்
நல்ல மழையாக இருக்கும். நல்ல மழைன்னா என்ன? அதாவது வெள்ளக்காடாக ஆகாமல், அதாவது அதுக்கு தகுந்த பயிர் பச்சைக்கு தகுந்த மழையாக பொழிய வைப்பார். இப்படி இந்த மகானுடைய ஆற்றல் ரொம்ப ரொம்ப பெரிய ஆற்றலாக இருக்குதுங்க. இன்றைக்கும் இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கு ஒரு சிலர் வந்துட்டு போகிறாங்க. அதாவது விஷய ஞானம் உள்ளவங்க, இந்த மகானை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க வந்துட்டு போகிறாங்க. இந்த மகான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மகானாக இன்றைக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாருங்க. இவங்களுடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது திருக்குற்றாலம், நம்ம குற்றாலம்லாம் இருக்கு இல்லைங்களா, திருக்குற்றாலம், அங்கேருந்து செங்கோட்டை போகிற சாலையில் மௌனசுவாமி மடம் இருக்குது. அதுக்கு பின்புறமாக தென்னந்தோப்பு இருக்குது. அந்த தோப்புக்கும் கால்வாய்க்கு நடுவில் இந்த மகானுடைய சமாதி மேடை அமைஞ்சிருக்குங்க. அதனால் தேங்காய் விடலை சுவாமிகள் என்கிற ஸ்ரீ கணபதி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியிலே சென்று நாம் அமர்ந்து சில மணி நேரங்கள் அல்லது சில நிமிடங்கள் தியானம் செய்வோம். நம்முடைய கர்ம வினைகள், ஊழ்வினைகள், முன்ஜென்ம வினைகள் இதெல்லாம் நீங்கி, சாபங்கள் பாபங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்றுக்கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகள், மகரிஷிகள், சித்தர்களின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.